ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் சிம்பிள் பாஸ்ட் பார்க்க போகிறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வேர்ப்னா என்னென்னு தெரிஞ்சால் தான் இது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ வேர்ப்னா என்ன? ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஆக்ஷன்னா செயல். ஏதாவது ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதை தான் நம்ம வேர்ப்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நிறைய ஆக்ஷன்ஸ் நடந்திருக்குது பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணி வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த ஸ்லைடில் நம்ம அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அது பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, எல்லோரும் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ப்ளே, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளே, விளையாடுறாங்க. பை, காசு கொடுத்து ஒரு விஷயத்த வாங்குறது. கோ, ஒரு இடத்துக்கு போகிறது. சி, பார்க்குறது. சிங், பாடுறது. மீட், எல்லோரும் சேர்ந்து மீட் பண்ணுறது ஒரு இடத்துல. ஸ்லீப், திங்க், யோசிக்கிறது. பே, ஒருத்தவங்களுக்கு காசு கட்டுறது, கட்டணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் பே. ஈட், சாப்பிட்றது. ரீட். ஓகே, ஸோ இதெல்லாமே ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்லலாம் அப்படின்னா, சில வேர்ட்ஸ் கூட நம்ம ஈடி சேர்த்தாலே போதும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அக்செப்ட் அப்படின்னா அக்செப்டட், அது கூட ஈடி சேர்த்தா அதான் பாஸ்ட் டென்ஸ். லாஃப்டு, அது கூட ஈடி சேர்த்தா அதான் பாஸ்ட் டென்ஸ். லாஃப்டு. ப்ளே, பிளேடு. லுக், லுக்டு. குக், குக்டு. ஓகே, ஸோ ஒரு வேர்ப் கூட ஈடி சேர்த்தாலே அதுதான் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆனால் அது மட்டும் கிடையாது. சில வேர்ட்ஸ் வந்து ஈல முடியும். ஓகே, ஸோ சில வேர்ட்ஸ் வந்து ஈல முடியும். அந்த வேர்ட்ஸுக்கு நம்ம எப்படி நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம்? ஜஸ்ட் டி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஏற்கனவே ஈ இருக்கு இல்லையா, அதனால். அரைவ், அரைவ்டு. சேவ், சேவ்டு. லிவ், லிவ்டு. ரைஸ், ரைஸ்டு. ஓகே, ஸோ ஈல முடிஞ்சிச்சு, அந்த வேர்டு வந்து ஈ அப்படின்ற லெட்டரோட முடிஞ்சிச்சு அப்படின்னா அது கூட நம்ம சும்மா டி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில இடங்களில் ஈடி ஆட் பண்ணணும், சில இடங்களில் டி ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்போது எந்தெந்த இடங்கள் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சம் வேர்ட்ஸ், ஓகே, சில வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒய்ல முடியும். ஒய் அப்படின்ற வேர்டில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போது நம்ம அந்த ஒய்க்கு பதிலாக ஐஇடி சேர்த்துக்கணும். Okay, so for example, carry, carry, carried. Cry, cried. Try, tried. Okay, so why அந்த வேர்ட் வந்து வைல முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அந்த வைக்கு பதிலாக ஐஇடி சேர்த்துக்கணும். ஓகே, ஸோ கேரி, கேரிட். க்ரை, க்ரைடு. ட்ரை, ட்ரைடு. ஆனால் சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. ஓகே, ஸோ பிஎல்ஏஒய், அதாவது அந்த முடிகிற இடம் வந்து ஏஒய். ஓகே, ஸோ ஏஒய்யாக முடிஞ்சிருச்சு. சும்மா ஜஸ்ட் ஒயில் முடிஞ்சுன்னா அதுக்கு பதிலாக நம்ம ஐஇடி சேர்த்துக்கலாம். ஆனால் ஏஒயில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இடி ஆட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரூல்ஸாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஒயில் முடிஞ்சால் இடி ஆட் பண்ணால் போதும், ஐஇடி போட தேவையில்லை. ஓகே, ஸோ பிளேடு, ஸ்டேடு, ஸ்லேடு. ப்ரேடு, ப்ளே, played. Stay, stayed. Slay, slayed. Pray, prayed. ஓகே, இன்னும் சில வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா, இன்னும் சில வேர்ட்ஸுக்கு நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வர தேவையில்லை. கட் அப்படின்னா அது 3 ஃபார்ம்லேயும் கட்டுன்னு சொல்லுவோம். அதாவது V1, V2, V3ன்னு சொல்லுவாங்க. V2 அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். V3ன்றது என்னன்றது நம்ம ஃப்யூச்சரில் அடுத்து வர கிளாஸஸில் பார்த்துக்கலாம். ஸோ அதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். ஆனால் அது வந்து இப்போ பாஸ்ட் டென்ஸில் ஷியோராக எந்த டைமில் நடந்துச்சுன்னு தெரியும் போது நம்ம V2 யூஸ் பண்ணுவோம். V3 வந்து பாஸ்ட் டென்ஸில் நடந்திருக்கும், அப்போ அந்த டைமிங் தெரியாது, அப்போ அந்த V3 யூஸ் பண்ணுவோம். டீட்டெயிலாக பின்னாடி வர கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த 3 ஃபார்மில் பார்த்திங்கன்னா சில வேர்ட்ஸுக்கு 3 ஃபார்மே ஒரே மாதிரி தான் இருக்கும். கட், கட், கட். புட், புட், புட். ஷட், ஷட், ஷட். ஹர்ட், ஹர்ட், ஹர்ட். பர்ஸ்ட், பர்ஸ்ட், பர்ஸ்ட். ஷெட், ஷெட், ஷெட். பெட், பெட், பெட். லெட், லெட், லெட். செட், செட், செட். ஓகே, ஸோ இது வந்து சில வேர்ட்ஸுக்கு அந்த எந்த சேஞ்சஸும் கொண்டு வர தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் இது. சில வேர்ட்ஸுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக எல்லா ஸ்பெல்லிங்குமே மாறும்.
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு கோ. கோ கோவோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட். V2 வந்து வெண்ட். அதோட V3 கான். ஓகே, ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இன்னும் நிறைய வேர்ட்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, கோ, வெண்ட், கான். பை, பாட், பாட். திங்க், தாட், தாட். கேட்ச், காட், காட். பிரிங், brought, brought. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா V2வும் V3யும் சேமாக இருக்கும். கோ வெண்ட் பார்த்திங்கன்னா V2 ஒன்றா இருக்கும், V3 ஒன்றா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பில்ட், பில்ட், பில்ட். அதாவது V2வும் V3யும் சேமாக இருக்கிற வேர்ட்ஸ் இது. பை, பாட், பாட். V2வும் V3யும் சேம். திங்க், தாட், தாட். V2வும் V3யும் சேம். கேட்ச், காட், காட். லைட், லிட், லிட். பிரிங், brought, brought. பில்ட், பில்ட், பில்ட். பில்ட் வேறு, பில்ட் வேறு. ஓகே, ஹேங், ஹங், ஹங். ஸ்பாயில், ஐதர் நம்ம ஸ்பாயில்ட்டுன்னு சொல்லலாம், ஸ்பாயில்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஹியர், ஹர்ட், ஹர்ட். அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டுட், அண்டர்ஸ்டுட். ஸோ இதில் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸ் இருக்கும். ஸோ இதில் தான் இந்த கோ, வெண்ட் அண்ட் கான் வரும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே மொத்தமாக சேஞ்ச் ஆயிரும். கோ, வெண்ட், கான். சிங், sang, sung. Sing, sang, sung. Break, broke, broken. Fly, flew, flown. Fly, flew, flown. Ring, rang, rung. Give, gave, given. Ride, rode, ridden. Rise, rose, risen. Take, took, taken. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா V2, V1, V2, V3. அதாவது verb form 1, verb form 2, verb form 3. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? V1, V2, V3. அதில் V1 அப்படின்றது நார்மலான verb. ஸோ V2ன்றது past tense, V3ன்றதும் past tense தான். ஆனால் அது பாஸ்டில் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு ஷுவராக தெரியாதப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். அண்ட் V2ன்றது past tense. ஓகே, ஸோ அந்த past tense தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Simple past tense used to represent an action, event that took place in the past. அதாவது ஒரு பாஸ்டில் நடந்த ஈவெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ வாக்டு டு ஸ்கூல். அவள் ஸ்கூலுக்கு நடந்தே போனான். ஷீ வாக்டு டு ஸ்கூல். ஷீ பாட் ட்ரெஸ்ஸஸ். ஸோ அவள் ட்ரெஸ் வாங்கினான். ஓகே, ஸோ இது ரெண்டையுமே பாருங்கள், வாக்டு டு ஸ்கூல் அப்படின்றது தான் பாஸ்ட் டென்ஸ். ஒரு ஸ்கூலுக்கு அவன் நடந்து போனால், அவள் ட்ரெஸ்ஸஸ் வாங்கினான். ஓகே, ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான பாஸ்ட் டென்ஸ் சென்டென்சஸ். ஓகேங்களா? ஸோ பின்னாடி வர சென்டென்சஸில் பாருங்கள், பின்னாடி ஒரு செட் ஆஃப் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் எது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்ற வேர்டை கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகே, ஸோ இது இந்த வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பாஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வேர்டை மட்டும் அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரும். ஓகே, ஐ வாஸ் இன் மதுரை எஸ்டர்டே. ஐ வெண்ட் டு மீனாட்சி அம்மன் டெம்பிள், திருமலை நாயக்கர் மஹால் and the Gandhi Museum. Later, I went to Alanganallur and looked around the paddy fields. I slept for 30 minutes at our coconut farm. I drank tender coconut. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்சஸில் ஐ வாஸ் இன் மதுரை எஸ்டர்டே. ஸோ ஐ வாஸ் இன் மதுரை அப்படின்னா நேற்று நான் மதுரையில் இருந்தேன் அப்படின்ற மீனிங். ஐ வாஸ் இன் மதுரை எஸ்டர்டே. ஐ வெண்ட் டு மீனாட்சி அம்மன் டெம்பிள். வெண்ட் அப்படின்ற பிளேஸ் பார்த்துக்கோங்க, அந்த வேர்டு தான் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அடுத்து மீனாட்சி அம்மன் டெம்பிள், திருமலை நாயக்கர் மஹால் அண்ட் த காந்தி மியூசியம். லேட்டர் ஐ வெண்ட் டு அலங்காநல்லூர். வெண்ட். ஓகே, அண்ட் லுக்டு அரவுண்ட் த பேடி ஃபீல்ட்ஸ். லுக்டு. அதுக்கப்புறம் ஐ ஸ்லெப்ட் ஃபார் 30 minutes அட் அவர் கோகனட் ஃபார்ம். ஸ்லெப்ட். ஐ ட்ராங்க் டெண்டர் கோகனட். drank. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. fill in the blanks with past tense. Okay, so they dash shed tears over his death. Sita dash want to become a teacher, but she dash fail her exams. Ram
dash ring the bell 3 times. Venkat ride a bike. The tire dash burst with a loud sound. They dash cut down all the trees around this area. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைடில் இதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எவ்வளோ ஆன்சர்ஸ் நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்கன்றதை பாருங்கள். ஸோ எங்கே மிஸ்டேக் விட்டுருக்கீங்க அப்படின்றதையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே, தேங்க்யூ.